Nuclear physics - full explanation. இந்த உலகத்தில் நாம் பார்க்கும் எல்லா பொருள்களும் அணுவில் தான் நிறைந்திருக்கின்றன. மனிதன், மரம், கல், நீர் எல்லாமே ஒரு சிறிய துகளால் ஆனது. அந்த துகள்தான் அட்ம என்று அழைக்கப்படுகிறது. ஒரு அட்மின் உள்ளே இன்னும் சிறிய பகுதிகள் இருக்கின்றன. அவை புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான். அட்மின் நடுவில் இருக்கும் பகுதி நியூக்ளியஸ் என்று அழைக்கப்படுகிறது. அந்த நியூக்ளியஸில் தான் புரோட்டான் மற்றும் நியூட்ரான் இருக்கும். இந்த நியூக்ளியஸ் பற்றி படிக்கும் அறிவியல் தான் நியூக்ளியர் பிசிக்ஸ். அணுவை பற்றி மேலும் தெளிவாக பார்ப்போம். அணுவின் சக்தி எப்படி இருக்கும்? அணு மிகவும் சிறியதாக இருக்கும். அணு சிறியதாக இருந்தாலும் அதன் உள்ளே இருக்கும் சக்தி அளவிட முடியாத அளவு பெரியது. அந்த சக்தியை தான் நியூக்ளியர் எனர்ஜி என்று சொல்கிறோம். இந்த சக்தி உருவாக இரண்டு முக்கியமான முறைகள் இருக்கின்றன. ஒன்று, நியூக்ளியர் ஃபிஷன். ஒரு பெரிய அட்மை உடைக்கும் போது சக்தி வெளியேறும். இரண்டு, நியூக்ளியர் ஃபியூஷன். இரண்டு சிறிய அட்மைகள் சேரும்போது மிகப்பெரிய சக்தி உருவாகும். நியூக்ளியர் எனர்ஜி பயன்பாடு. இந்த நியூக்ளியர் பிசிக்ஸ் காரணமாக உலகம் பல விஷயங்களை கண்டுபிடித்தது. முக்கியமாக நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ், மின்சாரம் தயாரிக்க, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், கேன்சர் போன்ற நோய்களுக்கு, ஸ்பேஸ் ரிசர்ச், சயின்டிஃபிக் ரிசர்ச். ஆனால் இதே நியூக்ளியர் பிசிக்ஸை தவறாக பயன்படுத்தப்பட்டால் உலகமே இல்லாமல் போகும். அணு ஆயுதங்கள். நியூக்ளியர் பிசிக்ஸ் அடிப்படையில் தான் நியூக்ளியர் பாம் உருவாக்கப்பட்டது. ஒரு அணுகுண்டு வெடித்தால் ஒரு நகரம் முழுவதும் சில வினாடிகளில் அழிந்து போகும். 1945 அட்மாட்டிக் பாம்பிங்ஸ் ஆஃப் ஹிரோஷிமா அண்ட் நாகாசாக்கி நடந்தபோது உலகம் இதன் சக்தியை பார்த்தது. அதனால் இன்று உலக நாடுகள் இந்த சக்தியை கவனமாக பயன்படுத்த முயற்சிக்கின்றன. மேலும் பல கட்டுப்பாடுகள் உலக நாடுகள் பின்பற்றுகின்றன. நியூக்ளியர் பிசிக்ஸ் முக்கியம் ஏன்? நியூக்ளியர் பிசிக்ஸ் நமக்கு இரண்டு விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறது. அறிவியல் மனிதனை முன்னேற்றும். அதே அறிவியல் தவறாக பயன்படுத்தினால் உலகத்தையே அழிக்க முடியும். அதனால்தான் அணுசக்தி என்பது மனித குலத்திற்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமும் மற்றும் உலகிற்கு மிகப்பெரிய ஆபத்தான ஒரு சக்தி அணுவிற்கு உள்ளது. உலக நாடுகள் அனைத்தும் அணு ஆயுதம் பயன்படுத்த பல கட்டுப்பாடுகள் இருக்கின்றன மற்றும் பொறுப்பும் உள்ளது. உலகம் மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது, பல்லாயிரம் உயிர்களுக்கு சொந்தமானது. இந்த உலகத்தில் இருக்கும் மிகப்பெரிய சக்தி மலையும் இல்லை, கடலும் இல்லை, கண்ணுக்கு தெரியாத ஒரு சிறிய அளவில் உள்ள அணுவின் உள்ளேதான் இருக்கிறது. மேலும் இதுபோல் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்ப்பதற்கு அறிவு தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.